ஆளுநர் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். என்னுடைய அம்மா இருந்த பொழுது என்னெல்லாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க, சரியா தவறாக மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 22வது தேர்தல் வாக்குறுதி திமுக சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் வீட்டு சிறை வைக்கிறீங்க, இது நியாயமா? அப்படின்னா வீட்டு தன்னுடைய தந்தைக்கே அப்படிப்பட்ட கதினா நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, திரு துரைமுருகன் அவர்கள் 2021 அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேற்று தினம் நேரமாயிட்டு இங்க வந்து ஆற்காடு கூட்டத்துல நேரமாயிட்டு அப்பாவே சிறையில் அடைக்கிறீங்க, இது நியாயமா? சொல்றாரு உங்களை ஆளாக்கின்னு சொல்றாரு. உங்களை ஆளாக்கி இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உங்களை பாராட்டி ஒரு காலத்தில் பாராட்டின அளவுக்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி துணை முதலமைச்சர் ஆக்கி அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில் வீட்டு சிறையில் இருந்ததாக ராசாவும் சொல்றாங்க. நாமளே சொல்றோம், ராஜா தான் சொல்றாரு. அது பத்துக்கிட்டு வருது. அவருடைய மகன் அழகிரி சொல்றார், அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, my father is very healthy prisoner. எங்க அப்பா சிறையில் வச்சு சொல்றார். யாரு? கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையா இருக்குது. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா காலில் இருக்கிற மேலமா மாறிடும். அது மட்டுமல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. சாலையில் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல